வணக்கம். மே 5ஆம் தேதி புதன்கிழமை பங்குச்சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறமாக வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சாயங்காலம் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இன்றைக்கி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள், ஆர்பிஐ கவர்னர் சில அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு, அது குறித்தும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்க, இப்போது பங்குச்சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறமாக வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். ஐடிபிஐ பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஐடிபிஐயில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் எல்ஐசி பங்குதாரர்களாக இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 45.4% ஸ்டேக்கும், எல்ஐசி 49.2% ஸ்டேக் வச்சுருக்காங்க. எல்ஐசி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஐடிபிஐ பேங்க்கை. இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கேபினட் கமிட்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்திய அரசாங்கத்துடைய ஷேர்ஸை விற்கிறதுக்காக. எவ்வளோ ஷேரை விற்க போகிறாங்க, என்ன ப்ரைஸ்க்கு அப்படின்லாம் சொல்லிங்க, ஆனால் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஷேரை விற்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி எல்ஐசியுடைய போர்டும் எல்ஐசியுடைய ஷேர்ஸை விற்கலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஐசி கண்ட்ரோலை இழந்துருவாங்க. வேறு யாராவது பையர்ஸ் தான் கண்ட்ரோலை எடுத்துக்க போகிறாங்க ஐடிபிஐ பேங்க் உடையது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் பெரிய எத்தனால் பிளான்ட் தயாரிக்கிற கம்பெனிங்க இவங்க. அது முதலே அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் செல் பண்ணியிருக்காங்க 0.24% ஸ்டேக்கு. முதல்ல அவங்க 6.75% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் இப்போ 6.51% மட்டுமே வச்சுருக்காங்க ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட். மே 3ஆம் தேதி ஓப்பன் மார்க்கெட்டில் தான் இதை செல் பண்ணியிருக்காங்க. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் நாளைக்கு வருதுன்னு நினைக்கிறேங்க. ஏஎஃப் என்டர்பிரைசஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி லோவஸ்ட் பிட்ராக திகழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு உத்தரப்பிரதேஷ் மெடிக்கல் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் தரப்புலேருந்து 1.99 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். இது எதை பற்றியான ஆர்டர்னு பார்க்கும்போது பர்சனல் ஐ ப்ரொடெக்டர் காகல் தயாரிக்கிற ஆர்டர். ஜில்லட் இந்தியா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மன்னிக்கவும், ரிசல்ட் பார்க்க முடியல. ஸ்பெஷல் இன்ட்ரிம் டிவிடெண்ட் ₹50 ஒரு ஷேருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் மே 14ஆம் தேதி. டிவிடெண்ட் மே 25லேருந்து ஜூன் 2ஆம் தேதிக்குள்ளார பேமெண்ட் செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. அரவிந்த் ஃபேஷன்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. அவங்களுடைய பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் உடைய பணத்தை கட்ட சொல்லியிருக்காங்க. இது முன்னவே நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவங்க லெட்டர் ஆஃப் ஆஃபர் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நம்ம முன்ன பார்த்த அதே நியூஸ் தாங்க, அதே செய்தி தான். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்க லெட்டர் ஆஃப் ஆஃபர் வழியாக. ஸோ யாரெல்லாம் அரவிந்த் ஃபேஷனுடைய பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களோ கவனத்தில் கொள்ளுங்கள். முதலும் கடைசியுமான இன்ஸ்டால்மெண்ட் கட்ட வேண்டிய அழைப்பு விடுத்திருக்காங்க. அதன்படி மே 10ஆம் தேதி கட்ட வேண்டிய டேட் ஓப்பன் ஆகுது. மே 24ஆம் தேதி கடைசி நாள். ஸோ இதுக்குள்ளார பணத்தை கட்டி விடணும். பணம் கட்டுறதுக்கு லேட் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 10% போடப்படும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த பணத்தை கட்டலாம் அப்படின்னா ஆன்லைன் அஸ்பா வழியாக, அதாவது நம்ம நெட் பேங்கிங் வழியாக எப்படி ஐபிஓக்கு அப்ளை செய்வோமோ அது மாதிரி. ஆனால் சில பேங்க் ஆன்லைனில் அஸ்பா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க ஃபிசிக்கலாக பண்ணலாம். அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் செஞ்சு அதை பூர்த்தி செய்து பேங்க்ஸ் கிட்ட நேரடியாக கொண்டு போய் இது பணத்தை கட்டலாம். நம்ம அதாவது ஃபிசிக்கலாக நம்ம போகணும். அப்படி இல்லைன்னா 3-in-1 ட்ரேடிங் டிமேட் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற புரோக்கர் வழியாக பண்ணலாம். ஸோ உங்கள் புரோக்கர் கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க ட்ரேடிங் டிமேட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிற 3-in-1 புரோக்கரான் அப்படின்னா அது வழியாக பண்ணலாம். அப்படி இல்லைனா செக் மற்றும் டிமாண்ட் டிராஃப்ட் வழியாக பண்ணலாம். கடைசி ஆப்ஷனாக ஆர்வேப், அதாவது ரெஜிஸ்டாருடைய வெப் அப்ளிகேஷன் போர்ட்டல், இதுவும் ஆன்லைன் தான். ஸோ அவங்க ரெஜிஸ்டார் வெப்சைட்டுக்கு போய் linkedin.co.in அதுக்குள்ளார போயிட்டு பணத்தை கட்டலாம். ஆனால் மே 10ஆம் தேதிக்கு அப்புறமாகத்தான் பணத்தை கட்ட முடியும். மே 24க்குள்ளார கட்ட வேண்டும். சரிங்க, பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்காக நம்ம வேறொரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். விப்ரோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. விப்ரோ டிரான்சல் ஆன்காலஜிக்ஸ் கூட சேர்ந்து அவங்களுடைய வேக்சின் சேஃப்டி அசஸ்மெண்ட்டுக்கு உதவ போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது விப்ரோக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாங்க. விப்ரோ ஹோம்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னுடைய புரிதல்.
சிப்லா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. சிப்லா ராஷ் இந்தியாவுடைய கோவிடை ட்ரீட் பண்ணக்கூடிய மருந்தை இந்தியாவில் மார்க்கெட் செய்கிறதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் செய்கிறதுக்குமான லைசன்ஸ் கிடச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. ராஷ் இந்தியாவுடைய கோவிடை ட்ரீட் பண்ணக்கூடிய மருந்துக்கு இந்தியாவில் எமர்ஜென்சி யூஸுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் ஜுவாரி குளோபல் லிமிடெடுடைய ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க ஓப்பன் மார்க்கெட்டில் மே 3ஆம் தேதி. முதல்ல அவங்க 3.1177% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமாக மே 3ஆம் தேதி ஓப்பன் மார்க்கெட்டில் 73,587 ஷேர்ஸை விற்றுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கையில் 2.8677% ஸ்டேக் இருக்குது. ஜிண்டால் ட்ரில்லிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. இது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற சமயத்தில் வந்திருக்கு இந்த நியூஸ். அவங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு ஓஎன்ஜிசி கிட்டேருந்து. இது 3 வருட கான்ட்ராக்ட் இருக்கிற ப்ராஜெக்டோடைய மதிப்பு என்ன அப்படின்னு கம்பெனி வெளியிடலை. ஆதித்யா கன்சியூமர் மார்க்கெட்டிங் ஃபுட் அண்ட் பீவரேஜஸை மெயினாக நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்க சலூன்லேயும் இருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. 9to9 அவங்களுடைய பிராண்டுன்னு நினைக்கிறாங்க. அந்த பிராண்ட்லுடைய சலூன் வந்து மே 5லேருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொரோனா காரணமாக. அதே மாதிரி அவங்களுடைய 9to9 சூப்பர் மார்க்கெட் கிராசரி மட்டும்தான் ஓப்பனும், மற்றதெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். அதுவும் 7 மணிலேருந்து 11 மணின்னு அறிவிச்சிருக்காங்க. சைனா ரெஸ்டாரண்ட் அண்ட் டேக்வே எக்ஸ்பிரஸ் அவங்களுடையது. அது வந்து வெறும் ஹோம் டெலிவரியும் பார்சல்ஸும் மட்டும் அலோவ் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க 9 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். கல்யாண் ஜுவல்லர்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கோவிட் காரணமாக அவங்களுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் செய்வதற்காக ஒரு புது யுக்தியை பயன்படுத்துகிறாங்க. இந்த யுக்தியை போன கோவிட் லாக்டவுன் டைம்லேயும் அவங்க பயன்படுத்துனாங்க. அதே யுக்தி தான். அது என்னன்னு பார்க்கும்போது ஆன்லைன் வழியாக கோல்டு ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட்டை விற்கிறாங்க. ஸோ ஆன்லைன் வழியாக இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கலாம். அவங்க இமெயில் அல்லது வாட்ஸ்அப் வழியாக இந்த சர்டிஃபிகேட்டை நமக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ என்ன கோல்டு விலை இருக்கோ அந்த விலைக்கு தான் நம்ம வாங்குவோம். அதுக்கு அப்புறமாக ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளார இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்து அவங்களுடைய ஷோரூமுக்கு கொண்டு சென்று அங்கேருந்து அது ஜுவல்லரியாக மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து அவங்களுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தின்னு சொல்லப்படுது. குறைந்தபட்சம் 2 கிராமாவது வாங்க வேண்டும். சரி, இப்போ நம்ம வாங்க போகிற அன்னைக்கு கோல்டோட விலை கம்மியாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு விலை குறைவாக இருந்தால் அந்த குறைந்த விலைக்கே நீங்கள் ஜுவல்லரியை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய டீமர்ஜர் பற்றி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் பிஸ்னஸை டீமர்ஜ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் அவங்க வாங்கியிருக்காங்க. இப்போது அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மே 10ஆம் தேதி கூடி முடிவெடுக்க போகிறாங்க. என்ன அதோட டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு, டீமர்ஜ் ஆகிற பிஸ்னஸை எவ்வளோ ஷேர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாமே முடிவெடுப்பாங்கன்னு தெரியுதுங்க. ஸோ மே 10ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. எவரெஸ்ட் கேண்டோ சிலிண்டர் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நல்லா ஏறிய ஒரு ஷேர் இது. அதுக்கப்புறம் மறுபடியும் விழ ஆரம்பித்த ஒரு ஷேர். ஒரு அப்டேட் கம்பெனி தரப்புலேருந்து வந்திருக்கு. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சிஜன் டிமாண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கம்பெனிக்கு ஆக்சிஜன் வரல, அதனால் அவங்க சிலிண்டர்ஸை தயாரிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது ஆக்சிஜன் சப்ளை மீண்டும் பழைய மாதிரியே டிமாண்ட் உள்ளே வருது அவங்களுக்கு. இப்போது அவங்களுடைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை ஃபில் பண்ண முடியுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கம்பெனியுடைய ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி மாதிரி தான் தெரிஞ்சுதுங்க இன்றைக்கி ப்ரெஸ் ரிலீஸு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு லீடிங் ஆக்சிஜன் சிலிண்டர் மேனுஃபேக்சரர் இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தயாரிக்கிற சிலிண்டர்ஸ் எந்தெந்த கேஸுக்கு பயன்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சிஎன்ஜி, ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஈலியம், ஏர் எட்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குவெஸ்கார்ப் தரப்புலேருந்து ஒரு பெரிய நியூஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க 2016 ஐபிஓ வழியாக லிஸ்ட் ஆகியிருக்காங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க டிவிடெண்டே கொடுத்தது இல்லையாம். இப்போ தான் முதல் தடவை அவங்க டிவிடெண்ட் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. ₹7 ஒரு ஷேருக்கு. ரெக்கார்ட் டேட் 13 மேன்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசியை நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி என்ன நடக்கும்னா, கம்பெனி வந்து 1/3 ஆஃப் த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாகவோ இல்லை பைபேக்காகவோ திருப்பி தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்தியன் பேங்க் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ராடுன்னு டிக்ளேர் செஞ்சு ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் செஞ்சுருக்காங்க. இந்த அக்கௌண்ட் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு அக்கௌண்ட் தான். தமிழகத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் கோல்டு பேலஸை தான் அவங்க ஃப்ராட் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த லோனை இந்த கம்பெனி வேறு எங்கேயோ டைவர்ட் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படுவது தான் இந்த குற்றச்சாட்டு. எவ்வளோ அமௌண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹230.74 கோடி. அனுபம் ரசாயன் இந்தியாவுடைய ஷேர்ஸை ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. 10 லட்சம் ஷேர்ஸை இன்றைக்கு பல்க் டீலில் வாங்கியிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை ₹647.25.
கோத்தாரி சுகர்ஸ் உடைய ஷேர்ஸை மறுபடியும் எம்டி கார்ப்பரேஷன் செல் பண்ணியிருக்காங்க. 4,40,000 ஷேர்ஸ் இன்றைக்கி பல்க் டீலில் செல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை ₹30.48. ஜேம்ஸ் வேரன் டீ கம்பெனின்னு நினைக்கிறேங்க. எம்டி கார்ப்பரேஷன் மறுபடியும் செல் செஞ்சுருக்காங்க. 50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹135.25. ஜேம்ஸ் வேரனை பத்ரேஷ் குமார் ஜஷ்வந்த்லால் ஷா வாங்கியிருக்காங்க. 50,000 ஷேர். ஒரு ஷேருடைய விலை ₹135.25. மர்க் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடை பெனட் கோலிமன் அண்ட் கம்பெனி செல் பண்ணியிருக்காங்க. 50 லட்சம் ஷேர். ஒரு ஷேருடைய விலை ₹15.13. இன்றைக்கி பல்க் டீல் இடம் பிடிச்சிருக்கு. அதே கம்பெனியை மான்சி ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் அட்வைசர்ஸ் வாங்கியிருக்காங்க. 12,51,730 ஷேர். ஒரு ஷேருடைய விலை ₹15.27 வாங்கியிருக்காங்க. டாடா ஸ்டீல் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹25 அறிவிச்சிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 19% அதிகரிச்சிருக்கு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்னா இந்த குவார்ட்டர் கூட போன குவார்ட்டர் கம்பேர் செய்கிறது. ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 38.8% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர்னா இந்த குவார்ட்டர் கூட போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்க்கும்போது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 78.5% அதிகரிச்சிருக்கு. மார்ச் 2020 குவார்ட்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க டாடா ஸ்டீல். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ லாபத்தில் இருக்காங்க. ப்ளூ டாட் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் ₹15 ஒரு ஷேருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கீழே போயிருக்குங்க. 6.6%. ரெவென்யூ இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு 33.3%. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரும் கீழே போயிருக்கு 5.58% விழுந்திருக்கு. மார்ச் 2020 குவார்ட்டரில் பார்க்கும்போது அவங்க நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. இப்போது லாபத்தில் இருக்காங்க. ஏஞ்சல் புரோக்கிங் குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி கொடுத்த டேட்டாவை விரைவாக பார்க்கலாம். கிளைண்ட் அடிஷன்ஸ் 0.96 மில்லியன் இந்த குவார்ட்டரில். போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 0.51 மில்லியன் மட்டுமே. அதேமாதிரி டோட்டல் இன்கம் பார்க்கும்போது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 33% அதிகரிச்சிருக்கு. முழு வருடம் அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2021 ஃபினான்ஷியல் இயர் 2020 கம்பேர் பண்ணும்போது இன்கம் 72% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 39% அதிகரிச்சிருக்கு. முழு வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 243% அதிகரிச்சிருக்கு. தீபக் நைட்ரைட்டும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. மன்னிக்கும் ரிசல்ட் என்னால் பார்க்க முடியலைங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹4.50 ஒரு ஷேருக்கு. நாளைக்கு மே 6ஆம் தேதி ரிசல்ட் சொல்கிற சில கம்பெனிஸை விரைவாக பார்க்கலாம். அதானி பவர், அதானி டிரான்ஸ்மிஷன், ஹீரோ மோட்டோகார்ப், பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.